டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் 234 தொகுதியிலையும் தனியாக வேட்பாளரை நிற்க வச்சு 108 தொகுதியில் ஜெயிச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு தனி பெருங்கட்சியாக உருவாயிருக்கிறாரு. ஆனாலும் அவர் ஆட்சி அமைக்கிறதுல ஒரு சிக்கல் இருக்குது. தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா 118 எம்எல்ஏக்களோட ஆதரவு கம்பல்சரி இருக்கணும். ஆனால் விஜய் கிட்ட இருக்கிறது 113 எம்எல்ஏக்கள் ஆதரவு தான். இன்னும் 5 எம்எல்ஏக்களோட ஆதரவு தேவைப்படுற நிலையில் அவர் விசிகா கிட்டையும் இடதுசாரிகள் கட்சிக்கிட்டையும் கேட்டிருந்தாரு. இவங்க என்னமோ ரொம்ப இழுத்தடிக்கிறாங்க. அடுத்தபடி என்னன்னா ஏடிஎம்கே கிட்ட ஆதரவு கேட்கலான்ட்டு போனால் ஏடிஎம்கே அங்கே வந்து ஒரு டீலிங் போடுறாங்க. முதலமைச்சர் பதவி வேணும் அப்படின்ட்டு எடப்பாடி கேட்டிருக்காரு. அது எப்படிங்க, ஒருத்தர் தனி பெருங்கட்சியாக உருவெடுத்து தனியாக நின்று தனியாக ஜெயிச்சு ஒரு முதலமைச்சராக போகிற நேரத்தில் அப்படியே பதவி எதுக்கி உங்கள்கிட்ட கொடுத்துட்டு அவங்க சும்மா உட்காந்துருப்பாங்களா? அவங்க முதலமைச்சர் ஆகணும்னு தான் உங்கள் உதவியை நாடியே வந்தாங்க. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் மக்கள் தேர்ந்தெடுத்த முதல்வரியா? அவரோட முதல்வர் பதவியை நீங்கள் தட்டி தூக்கலான்னு பார்க்குறீங்க. இது எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்கள்? ஒரு துணை முதலமைச்சர் பதவி கேட்டால் கூட சரி, நியாயமான கேள்வின்னு ஒத்துக்கலாம். டைரெக்டாக நீங்கள் முதலமைச்சர் போஸ்டிங் தான் வேணும் அப்படின்றீங்கன்னா இது எந்த விதத்தில் நியாயம்? இதுக்கு எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கங்க, வெண்ணெய் திங்கிறது ஒருத்தன், விரல் சப்புறது இன்னொருத்தன் அப்படின்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம அறிவோம் 1000 781 சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.